இந்த குட் பேட் அக்லி மூவில வந்து இளையராஜா அவர்களோட பாட்டு 3 யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால 5 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக்கா அப்பாலஜிஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இளையராஜா அவர்கள் லீகல் நோட்டீஸ் ப்ரொடியூசருக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த இடத்துல இளையராஜா அவர்கள்ட்ட நமக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 நாள் ஆகுது. அந்த ட்ரெய்லர்லயே ஒத்த ரூபா தாரேன் அப்படிங்கிற சாங்கோட பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் இவ்வளவு 10 நாளுக்கு அப்புறம் நோட்டீஸ் அப்படிங்கிறது கொடுக்குறீங்க? அது மட்டும் இல்லாம படம் ரிலீஸ் ஆகி 5 நாள் ஆகுது. 5 நாளுக்கு அப்புறம் ஏன் நோட்டீஸ் கொடுக்குறீங்க? அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எந்த கம்பெனி இந்த மியூசிக் வச்சிருக்கோம் அந்த கம்பெனி கிட்ட லீகல் பெர்மிஷன் வாங்கிட்டா போதும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் கம்போசர் கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க அந்த பாட்டெல்லாம் போடும்போது 5000 வாங்குனீங்களா 50000 வாங்குனீங்களோ தெரியல, ஏன் இப்போ 5 கோடி அப்படிங்கிற பெரிய கலெக்ஷனை கேக்குறீங்க? அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலெக்ஷன் லீகல் நோட்டீஸ் அப்படிங்கறதெல்லாம் ஏன் ஹிட் மூவிஸ்க்கு மட்டும் கொடுக்குறீங்க, ஃபெயிலியர் மூவிஸ்க்கு இந்த மாதிரி கொடுக்கறது இல்ல? அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களோட சமகாலத்துல உங்களுக்கு காம்படிஷனா சாங்ஸ் போட்டிருந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி எந்த விஷயமும் கேட்காதப்ப நீங்க மட்டும் ஏன் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியல திரும்ப திரும்ப கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? எதுக்கு? நீங்க உங்க நேம் லைம் லைட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? உங்க பேரை இளையராஜால இருந்து இசைராஜான்னு மாத்தி இசை கடவுள் அப்படிங்கிற மாதிரி லெவல்ல கொண்டு போகணும்னு நினைச்ச சினிமா துறையை சேர்ந்தவங்களையே உங்களை இம்சை ராஜா அப்படின்னு திங்க் பண்ற அளவுக்கு வச்சு வசூல் ராஜா அப்படிங்கிற மாதிரி பேச வைக்கிற அளவுக்கு கலெக்ஷன் போட்டுட்டு இருக்கீங்களே, அதுக்கு காரணம் என்ன? அப்படி உங்க சாங்கோட ஷேப் எல்லாம் மாத்திடுறாங்க, அதனாலதான் இந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறது எதுக்கு? இந்த இடத்துல உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ப்ரொசீட் பண்றீங்க. பட் எவ்வளவு மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்க சாங்க திரும்ப போடும்போது அவங்களுக்கு பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு அது ஏன் பெருமையா இல்ல?